ஓம் சாந்தி 18/1/2024. இன்னைக்கு நம்முடைய அன்பான பிதாஸ்ரீ பிரம்மா பாபா அவ்யக்தமான நாள். இந்த அவ்யக்த நாள் நினைவு நாள், சக்தி நிறைந்த நாள். ஆகவே நாம் அனைவரும் இந்த சக்தி நிறைந்த நாளினுடைய முழு லாபத்தை எடுத்துக்கலாம். இன்றைய நாளுக்காக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மகா வாக்கியம் பிதாஸ்ரீ அவர்களின் புனித நன்னாளில் படிப்பதற்கான பாப் தாதாவின் மதுர மகா வாக்கியம். இனிமையான குழந்தைகளே, தந்தையின் உள்ளத்தில் குழந்தைகளை எப்போதும் சுகமாக்க வேண்டும் என்ற முதல் தரமான ஆசை உள்ளது. நிச்சயமாக ஒரு தந்தையினுடைய உள்ளத்தில் குழந்தைகள் சதா சுகமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த நம்பர் 1 ஆசை தானே இருக்கு. அதே போல் இங்கு கூட அப்படிதான். எனது குழந்தைகள் தகுதியாளராகி சொர்க்கத்தின் எஜமானனாக ஆக வேண்டும் என்பதே தந்தையினுடைய விருப்பமாகும். ஓம் சாந்தி. உலகை படைக்கும் தந்தை நேரடியாக கூறுகின்றார், நான் உங்களை உலகில் எஜமானனாக மாற்ற வந்துள்ளேன். எனவே உங்கள் சுபாவம் மிகவும் முதல் தரமானதாக இருக்க வேண்டும். உங்களது நடத்தையோ இவர் தேவதையைப் போல் இருக்கிறார் என்று அனைவரும் சொல்லும் அளவிற்கு இருக்க வேண்டும். முற்றிலும் இனிமையாக சாந்த சுபாவம் உள்ளவர். அப்படிப்பட்ட குழந்தைகளை பார்த்து தந்தையும் மகிழ்வார். உலகத்தில் இருக்கிறவங்க இப்படி சொல்லணும், உங்களுடைய நடத்தை பார்த்து இந்த ஆத்மா தேவதையைப் போல இருக்கிறார், ரொம்ப இனிமையாக சாந்த சுபாவம் உள்ளவர் அப்படின்னு சொல்லணும். அப்படிப்பட்ட குழந்தைகளை பார்த்து தந்தையும் மகிழ்ச்சி அடைகிறார். தந்தை சொர்க்கத்தில் எஜமானனாக மாற்றிட வந்துள்ளார் எனில் குழந்தைகள் எவ்வளவு உதவியாளராக வேண்டும். சேவையில் தானாகவே ஈடுபட வேண்டும். களைப்பாக உள்ளது, நேரமில்லை என்றெல்லாம் இருக்கக்கூடாது. தக்க சமயத்தில் செய்யும் சேவைகளில்தான் நன்மை உள்ளது. யக்ஞ சேவைக்காக இனாம் சிவபாபா தருகின்றார். குழந்தைகளின் தெய்வீக நடத்தையை பார்த்து தந்தையே தலை வணங்குகின்றார். முரளியை ஒருபோதும் தவறக்கூடாது. தந்தை மிக அன்பாக புரிய வைக்கின்றார். இனிமையான குழந்தைகளே, தன் மீது இரக்கம் வையுங்கள். தவறேதும் செய்யாதீர்கள். நறுமணம் வீசும் மலர் கவர்ந்திருக்கும். நறுமணமுள்ள குணமுள்ள குழந்தைகளை பார்க்கும்போது மகிழ்ச்சியில் கண்கள் குளமாகின்றது. இப்போது நாம் சுகதாமம் செல்ல வேண்டும் என்ற ஆசை ஒன்றே வைக்க வேண்டும். எங்குமே தடைப்பட்டு நிற்பதோ பார்ப்பதோ கூடாது. மிகவும் கவலைக்கிடமான நிலையில் இப்போது உலகம் உள்ளது. முன்னேறி கொண்டிருங்கள். ஒரு புறம் மட்டுமே பார்த்து கொண்டிருங்கள். அப்போதே ஆடாது அசையாது உறுதிநிலை பெறுவீர்கள். ஆஹா அதிர்ஷ்டமே, ஆஹா ஆஹா டிராமா ஆஹா. நன்றி பாபா, நீங்கள் எங்களிடமிருந்து 2 பிடி அரிசியை பெற்று கைமாறாக எதிர்காலத்தில் பாதுகாப்பாக 100 மடங்கு தருகின்றீர்கள் என உங்களது உள்ளத்திலிருந்து வருகிறது. இருப்பினும் குழந்தைகளுக்கு மிகவும் விசால புத்தி தேவை. பாபா சொல்கிறார், ஆரம்ப காலகட்டத்தில் பாபாவும் ட்ரஸ்டியாகி காண்பித்தார் பிரம்மா பாபா. அப்படித்தானே? அனைத்தையும் ஈஸ்வரிய சேவையிலேயே ஈடுபட வேண்டும். அவ்வளவேதான். தடைகளை கண்டு ஒருபோதும் தயங்கக்கூடாது. தன்னால் முடிந்த வரையிலும் சேவையில் தனது அனைத்தையும் பயன்படுத்தவும். ஈஸ்வர அர்ப்பணம் செய்துவிட்டு ட்ரஸ்டியாகி இருக்க வேண்டும். நல்லது. அவ்யக்த மகா வாக்கியம்.
ரிவைஸ் 15/4/1974. அனைவரும் முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றீர்களா? என்றென்றும் அன்பில் மூழ்கி விக்ன விநாசக்கெனும் இரு அடையாளங்களையும் அனுபவம் செய்கிறீர்களா? விக்ன விநாசக்காவதற்கு பதிலாக தடைகளை கண்ட மாத்திரமே தன் நிலையிலிருந்து கீழிறங்கி விடுகின்றீர்களா? அநேக விதமாக வரக்கூடிய புயல் யாவும் உங்களுடைய புத்தியில் புயலை உருவாக்கிவிடவில்லையே. ஏதேனும் விஷயத்தை பார்ப்பதாலோ கேட்பதாலோ ஆச்சரியம் அனுபவமாகுமானால் இதுவும் இறுதி நிலை அல்ல. இப்படி நடக்கக்கூடாது. நாடகம் எனும்போது இந்த எண்ணம் எழுந்தாலும் பதட்டத்தின் அம்சம் என்றே சொல்லப்படும். இதுவரையிலும் ஏன் என்ன என்ற கேள்வி எழுமானால் இதன் அர்த்தம் பதட்டமே ஆகும். எந்த அளவிற்கு தடைகள் வருவது அவசியமோ அந்த அளவிற்கு விக்ன விநாசக் நிலையில் இருப்பது இதுவே முக மலர்ச்சிக்கான சாதனமாகும். இப்போது சமயம் கடுமையான நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. முடிவின் அடையாளம் தீவிரம். எனவே இயற்கை முடிவை நோக்கி எப்படி அதி தீவிரமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றதோ அவ்வாறே சம்பன்னமாக முழுமை தன்மையை அடைய உள்ள ஆத்மாக்களின் எதிரில் தடைகளும் சோதனைகளும் அதி தீவிரமாகவே வரும். எனவே முன்பெல்லாம் இப்படி இல்லையே, இப்போது ஏன் என்று ஆச்சரியப்பட வேண்டாம். இறுதி சோதனையில் ஆச்சரியமூட்டும் விஷயங்களும் கேள்விக்குறியாக வரும். அப்போதுதானே வெற்றி தோல்வி அடைய முடியும். நான் விரும்பாத போதும் புத்தியில் கேள்வியை உருவாக்கும் எண்ணம், அதாவது அந்த அளவிற்கு விஷயங்கள் வரும். இதுவே சோதனை. மேலும் அது ஒரு நொடிக்கான சோதனை தாளாகும். ஏன் என்னும் வண்ணம் எழுந்தாலே சந்திர வம்சத்தின் வரிசையில் நிற்க வைத்துவிடும். எனவே ஒரே சீரான மனநிலையில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சியை இடைவிடாது பழக்குங்கள். அந்த பயிற்சியை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இப்போது வம்சம் என்ன அம்சத்தையும் அடியோடு அழித்துவிட்ட நிலையை சென்றடைய வேண்டும். நல்லது. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை மூலம் பாலனை பெறுபவர்கள் உலகையே பாலனை செய்பவர்கள். விஷ்ணு குலத்தின் சிரேஷ்ட ஆத்மாக்கள், இயற்கையை மாற்றும் புருஷோத்தம ஆத்மாக்கள், உலகிற்கு முன்பாக சாட்சாத்கார மூர்த்தியாக வெளிப்படையாக உள்ள ஆத்மாக்கள், யோகி ஆத்மாக்கள். ஒவ்வொருவருக்கும் பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். வரதானம். சேவையில் இருந்து கொண்டே சம்பூர்ண தன்மையின் சமீபத்தை அனுபவம் செய்பவராக பிரம்மா பாபாவை போன்று உதாரணமானவராகுக. சேவையில் இருந்து கொண்டே சம்பூர்ண தன்மையின் சமீபத்தை அனுபவம் செய்யும் பிரம்மா பாப் சமான் உதாரணமானவராகுக. விளக்கம். எப்படி பிரம்மா பாபா சேவையில் இருந்தாலும் செய்திகளை கேட்டாலும் ஏகாந்தவாசியாகி விடுவார். 1 மணி நேர செய்தியையும் 5 நிமிடத்தில், அதாவது சாரத்தை புரிந்து கொண்டு குழந்தைகளை மகிழ்வித்தும் தன்னுள் அந்தர்முகி ஏகாந்தவாசி நிலையை அனுபவம் செய்ய வைத்தார். அவ்வாறே தந்தையை பின்பற்றுங்கள். பிரம்மா பாபா ஒருபோதும் நான் மிகவும் பிஸியாக இருக்கிறேன் என்று சொல்லவில்லை. ஆனால் குழந்தைகளுக்கு முன்பாக உதாரணமாக திகழ்ந்தார். அவ்வாறே சமயத்திற்கேற்ப இப்போது இந்த பயிற்சியே அவசியமாகின்றது. உள்ளபூர்வமான ஈடுபாடு இருந்தால் சமயம் சந்தர்ப்பம் தானாகவே தேடி வரும். அநேகருக்கு உதாரணமாகலாம். இன்றைய முரளியினுடைய ஸ்லோகன். ஒவ்வொரு செயலிலும் யோகமும் அனுபவமாவதே கர்மயோகம் ஆவதாகும். என்ற அவ்யக்த டபுள் லைட் பரிஷ்தா ஆவதற்கான அவ்யக்த இஷாரா.
நாம் பாப் சமான் ஆக வேண்டும். இதனை சதா லட்சியமாக வையுங்கள். பாபா எப்படி லைட்டாக இருக்கிறார் அவ்வாறு டபுள் லைட் ஆகுங்கள். பிறரை பார்த்தால் பலவீனமாவீர்கள். எனவே தந்தையை பாருங்கள், தந்தையை பின்பற்றுங்கள். பறக்கும் கலைக்கான உன்னத சாதனம் ஒரு சொல்லே, அதாவது அனைத்தும் உனதே. எனது எனும் சொல்லை உனது என்று மாற்றிவிடுங்கள். இப்படி எனது எனக்கூடிய சொல் வந்தாலே பாரம் வரும். எனது என்பதை உனதாக மாற்றிவிடுங்கள். நானே உனது என்றால் ஆத்மா லைட்டாகும். எப்போது எல்லாம் உனது என்றாகிறதோ அப்போது லேசாகி விடுகிறது. எப்போது எல்லாம் உனது இப்படி ஆக்கி விடுகிறீர்களோ அப்போது லைட் லேசாகி விடுவீர்கள். நல்லது. ஓம் சாந்தி.